மணல் மணலான நெய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் பதம் ரொம்ப முக்கியம். வெண்ணெய் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வெண்ணெயை போட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அந்த வெண்ணெய் உருகினோடனே உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் கலர் வந்து நெய் மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் அப்பயே அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது. நெய் நல்லா காயணும். அதில் இருக்க கசடெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். நெய்யை முறுக்கிறதுக்காக ஒரு கல் உப்பு போட்டுக்கணும். அது வந்து நெய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் சுட்ட எண்ணெய் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கலரில் இருக்கும். பயப்பட வேண்டாம், அது ஆறுனா சரியாயிடும். இந்த நெய்யோட வாசனைக்கான முக்கிய காரணம் என்னென்னா அந்த முருங்கைக்கீரை தான். அது போட்டிங்கன்னா படப்படப்படன்னு வெடிக்கும். அந்த சத்தம் ஆஃப் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 ஹவர் ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா மணல் மணலாக, எப்படின்னா மணல் மணலாக நெய் நமக்கு கிடச்சிரும். அது அந்த முருங்கைக்கீரையை போட்டு நம்ம காய்ச்சணும்ல, அந்த பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இட்லி சாம்பார் செய்கிறப்போ அந்த பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கீரையை மட்டும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த கசடை இருக்குல்ல, அதில் சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சு நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.